ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் பேடிங் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம். சிஎஸ் பேடிங் ப்ராப்பர்ட்டி நம்மளோட வெப்சைட்லேயோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த சிஎஸ்எஸ் பேடிங் ப்ராப்பர்ட்டி ஆர் யூஸ் டு ஜென்ரேட் ஸ்பேஸ் அரவுண்ட் ஆன் எலமெண்ட் கண்டென்ட் இன்சைட் ஆஃப் டிஃபைன்டு பார்டர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய பார்டருக்குள்ளே அந்த எலமெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம், டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஎஸ்எஸ் பேடிங் யூஸ் பண்ணி. ஸோ சிஎஸ்எஸ் பேடிங் யூஸ் பண்ணி எப்படின்னா, ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அந்த எலமெண்ட்டுக்கு உள்ற வெளியில் இல்லாமல் அந்த எலமெண்ட்டுக்கு உள்ற தனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ, டாப் ரைட் லெஃப்ட் பாட்டம் வேணுமோ அதை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத சிஎஸ்எஸ் பேடிங்கில் சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வித் சிஎஸ்எஸ் யூ ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த பேடிங். தேர் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் செட்டிங்ஸ் த பேடிங் ஃபார் ஈச் சைட் ஆஃப் அன் எலமெண்ட். அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த பேடிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஈச் சைடு டாப் ரைட் லெஃப்ட் பாட்டம் அப்படின்ற எந்த சைடுக்காக இருந்தாலும் நம்மளால் வந்து ஸ்பேஸை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்டாக வந்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, பேடிங்கை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் ஸ்லைட்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்லைட்ஸ் அப்படின்றத பேடிங் அப்படின்ற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நமக்கு வந்து டாப் ரைட் லெஃப்ட் பாட்டம் அப்படின்றத நம்ம வந்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மூலியமாக அசைன் பண்ணிக்கலாம். அதுவே வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த இடத்துக்கு மட்டும் வேணும் அப்படின்றதை நம்ம தனியாக வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதான் கீழே சொல்லுவாங்க, சிஎஸ்எஸ் ஹேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் ஸ்பெசிஃபையிங் த பேடிங் ஃபார் ஈச் சைட் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ கீழே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து நமக்கு எந்த சைடுக்கு வேணுமோ அந்த சைடுக்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ பேடிங் டாப், பேடிங் ரைட், பேடிங் பாட்டம் அண்ட் பேடிங் லெஃப்ட் அப்படின்னு எந்த பக்கத்துக்கு வேணுமோ அந்த பக்கத்துக்கு மட்டும் நம்ம பேடிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஸ்பேஸை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து ரியல் டைம்லேயும் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து பேடிங் ப்ராப்பர்ட்டிக்கு எப்படியெல்லாம் வேல்யூஸ்க்கான யூனிட்ஸ் கொடுப்போம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லென்த்தில் ஸ்பெசிஃபை பண்ணுறது, பிக்சலு, பிடி, சென்டிமீட்டர், இன்ச்சஸ், அது மாதிரிலாம் நம்ம எக்ஸட்ரா நிறைய மெத்தடில் நம்ம வந்து பேடிங்க்கு வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூஸ் கொடுப்போம். அதே மாதிரி வந்து பர்சன்டேஜ்லேயும் கொடுப்போம். இது நம்ம முந்தின வீடியோலாம் நம்ம இதை பற்றியெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் ஓவரலாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த இதை வந்து நான் ரியல் டைமில் நான் எப்படி ஒர்க் ஆகும், பேடிங்கில் பிக்சல் எப்படி யூஸ் பண்ணுறோம், பெர்சன்டேஜ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரியல் டைமில் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் என்ன, ஒரு டிவ் டேக்கு, அந்த டிவ் டேக்கு பேடிங் டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட்டுன்னு தனித்தனியாக ஒன்றுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணாமல் பேடிங் அப்படின்ற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம டாப் ரைட் லெஃப்ட் பாட்டம் அப்படின்றதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். நம்ம ரியல் டைமில் பண்ணி பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளே நோட் பண்ணி வச்சுங்க. இதே நம்ம வந்து ரியல் டைமில் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம ரியல் டைமில் செஞ்சு காட்டுறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு HTML ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த HTML ஸ்ட்ரக்சருக்கு சிஎஸ் வந்து நான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் மூலியமாக லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு H1 டேக்கில் பேடிங் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். நான் பேடிங் அப்படின்னு டைப் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கும்போது பேடிங் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு வந்து இந்த H1 டேக்குக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பேடிங் யூஸ் பண்ண போகிறோம். பேடிங் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் கொடுத்து பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸில் வந்து H1 டேக்கை செலக்ட் பண்ணி அந்த H1 டேக்குக்கு வந்து என்ன கொடுக்குறேன்னா பேடிங் 30 பிக்சல் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பேடிங் H1 டேக்கை செலக்ட் பண்ணி H1 டேக்கில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து 30 பிக்சல் பேடிங் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ரியல் டைமில் ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து தள்ளி வருது. இது நமக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்குறேன், பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு. ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோம்னா ஸோ நமக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் ரெட் இருக்குது. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து 30 பிக்சல் பேடிங் கொடுத்துருக்கப்போ இது வந்து இவ்வளோ இதாக இருக்குது. இது நார்மலாக இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து நான் எந்த பேடிங் எதுவுமே கொடுக்கல. ஸோ நார்மலாக எவ்வளோ இருக்குன்னா இது அதோட அந்த சைஸ் எவ்வளவோ, அந்த எலமெண்ட்டோட சைஸ் எவ்வளவோ அதுக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் எடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மேனுவலாக நம்ம போயிட்டு நம்ம வந்து அதுக்கான பேடிங் கொடுப்போம். இப்போ எனக்கு 30 பிக்சல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா டோட்டலாக 30 பிக்சல் எடுத்துக்குது. இது இப்போ இந்த பேடிங் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா,
டாப்பு பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்ற 4 பக்கத்துக்கும் ஒரு 30 பிக்சல் அப்படின்றத கவுண்டிங்கில் எடுக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எனக்கு வந்து இப்போ இதில் பார்த்தோம்னா அது ரைட் சைடு வந்து நல்லா ஒட்டி இருக்குது. எனக்கு ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒட்டி இருக்குது. அந்த லெஃப்ட் சைட்லேருந்து எனக்கு ரைட் சைடுக்கு ஒரு 30 பிக்சல் இல்லாட்டி ஒரு 100 பிக்சல் போகணும் அப்படின்னு நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னா அது வந்து 30 பிக்சலில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட்டு எனக்கு லெஃப்ட்டில் இருந்து 100 பிக்சல் லெஃப்ட்லேருந்து நான் 100 பிக்சல் மூவ் ஆகணும் பேடிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா லெஃப்ட்டில் மட்டும் இருந்து 100 பிக்சல் மூவ் ஆகிருக்கு. இதை நான் வந்து பர்சன்டேஜில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். நான் வந்து ஒரு 50% கொடுக்குறேன். ஸோ 50% எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்றப்போ இது பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீனோட 50% எவ்வளவோ அந்த இடத்துல வந்து நிற்கிது. இதுதான் வந்து பேடிங்கில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியான லெஃப்ட்டு. ஸோ இதே கான்செப்டில் தான் வந்து பேடிங் லெஃப்ட் பாட்டம் ரைட் எல்லாமே வேலை செய்யும். ஸோ நான் பேடிங் ரைட் கொடுக்குறேன். ஸோ பேடிங் ரைட்டு எனக்கு வந்து ஒரு 20 பிக்சல் நகரணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தோம்னா அது வந்து நம்ம வந்து இது கொடுத்துருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து 20 பிக்சலில் கொடுத்துருக்கிறதுனால அது வந்து கம்மியாக தெரியுது. அதுவே வந்து பர்சன்டேஜில் கொடுக்குறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இதே மாதிரி வந்து நமக்கு தேவையான வந்து நமக்கு தேவையான ஸ்பேஸை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து பேடிங் லெஃப்ட்டு ரைட்டும் செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி நான் வந்து பேடிங் டாப்பும் பாட்டமும் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பண்ணி காட்டுறேன். ஸோ பேடிங் டாப்லேருந்து எனக்கு வந்து ஒரு 50 பிக்சல் இறங்கணும் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ